ஃபாஸ்ட்டாக போகும்போது டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. ஐயோ அடிச்சிட்டாங்க. இதுதாங்க பார்த்து போகணுங்கிறது டிராஃபிக்கில். பாவம் ஆட்டோக்கு என்ன செஞ்சிடல. இங்கே பாரு. ஐயோ ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் எஸ்எல்எஃப்னு தான் வச்சுருப்பேன். பார்த்து வாண்ணா பாய். வணக்கம், நான் தான் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம டே விளாக் தான் ஷூட் பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் விளாக் ஷூட் பண்ணி போட போகிறோம். ஏன் எதனால் அப்படின்னா நம்ம வச்சிருக்க டியூக் 250 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டிஸ்பிளேல நிறையா சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை நான் நோட் பண்ணேன். அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நைட் டைமில் ஷூட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:30 ஆச்சு. ஓகேங்க, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. தென் அது போக வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா லைக் பண்ணிடுங்க. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ வ்ளாக் பண்ண அப்படியே உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேங்க. ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ வ்ளாக் செட்டப்பில் வந்துட்டோம். உங்களுக்கு விசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் அப்படியே உங்களுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். எஸ்எல்எஃப் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நைட் வ்ளாக் ஷூட் பண்ணுறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோப்ரோ கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா வ்ளாக் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விளாக் எதுக்கு அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு அப்படியே அதை விளாகில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் விளாக் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது பைக் எப்படி இருக்குது உங்களுக்கு ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா காமிக்கும்னு நினச்சேன். ஸோ அதையும் அப்படி உங்களுக்கு காமிச்சிட்றாங்க விளாகில். இந்த லாரிக்காரங்க போவாங்களா மாட்டாங்களா? நமக்கு வழி விட மாட்டாங்களே. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஓட்டி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பைக் எடுக்கும்போது இந்த கலர் பார்த்தீங்கன்னா மாறுற மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பைக் எடுத்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வேகமாக ஓட்டும்போது பழைய டியூக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் இப்படி வந்து அடிச்சு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது டிஎஃப்டி டிஸ்பிளே இல்லைங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரோடு கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ஓட்டி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஎஃப்டி டிஸ்பிளேனாலே ஒர்த்துங்க. டியூக் 200 வாங்கியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே இருந்திருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாடிஃபிகேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளே விட வேறு லெவலில் இருக்குங்க. நம்மக்கிட்டேயும் கையில் பட்ஜெட் இருக்கும்போது நம்ம டியூக் இருக்குல்லங்க 200, அதாவது நம்ம சீட்டா. ஸோ அந்த பைக்குக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கையில் காசு இருக்கும்போது நம்மளும் அதுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவோங்க. ஆனால் எவ்வளோ தான் டே ரைடு போனாலும் நைட் ரைடு மாதிரி வர மாட்டேங்குதுங்க. சூப்பராக இருக்குது. நைட் ரைடு டே ரைடு எந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் தருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ரைடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஃபீலிங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதுலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போகும்போது ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மட்டும் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எப்படின்னா ஆரஞ்சு பிளாக் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளிங்காய் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆரஞ்சு அண்ட் பிளாக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிளிங்காய் எரியும் போது எனக்கு அந்த ஆர்பிஎம் அடிச்சு ஓட்டுறக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஃபீலாக இருக்குது. என் தம்பிக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் அப்படியே பிளிங்காகவும் பிளெயினாக எரியும். அதுதான் பிடிச்சிருக்காமா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்காகவும் அப்படியே ஆரஞ்சு கலரில் பிளெயின் எரியுதாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும்போது அப்படியே எரியும் ஆரஞ்சு கலரில். நம்ம 250 எடுத்து 1.5 month ஆச்சுங்க. என்ன கேட்டால் பார்த்துட்டிங்கன்னா இந்த பைக்கோட பவரும் டிஸ்பிளேக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு ஒர்த்து. ஏன்னா அந்தளவுக்கு பைக்கு நல்லாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு காசு எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்துங்க. பாலத்து மேலே ஸ்பீடாக போகும்போது ஒரு எக்கோ கேட்கும் பாருங்க. ஸோ நம்ம த்ராட்லர் பண்ணுறத விட பார்த்துட்டிங்கன்னா அந்த டனலுக்குள்ளே போகும்போது அப்படியே சவுண்டு இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பயங்கரமாக இருக்கும். எஸ்எல்எஃப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாச்சும் டூரிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் இருக்காங்க.
டூரிங் போனோம் அப்படின்னா எந்த மாதிரி பிளேஸ் போகலாம்? இப்போ எப்படின்னா நம்ம கிளைமேட் சில்லுன்னு இருக்குமில்லங்க, ஸோ அந்த மாதிரி பிளேஸ் போகலாம். அண்டு வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளானில் இருக்கும். எந்த பிளேஸ் போனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம போயிட்டு சம்மர் சீசனில் குளிச்சுட்டு வரக்கும் நமக்கும் நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அங்கே போகிறக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகால பார்த்துட்டிங்கன்னா பேர் வைக்கிற மாதிரி வரும் டிஸ்பிளேல. கேடிஎம்மில் நமக்கும் பார்த்தீங்க பேசுகிற குடுறா அடிச்சிட்டாண்டா. டி ஐயோ அடிச்சிட்டாங்க. இவர் பின்னாடி வராரு. ஸோ இங்கே பாருங்கள், சில லாரி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. சண்டையாக போகுது. இதுதாங்க பார்த்து போகணுங்கிறது டிராஃபிக்கில். பாவம் ஆட்டோக்கு என்னாச்சுன்னு தெரில. இங்கே பாரு, ஐயோ போலீஸ் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கணும்ல. அவங்க வரவங்களும் பார்த்து வர மாட்டாங்க. லாரிக்கார் பார்த்துட்டு ஆட்டோ மேலே ஃபுல்லாக இடிச்சிட்டாருங்க. ஆனால் லாரிக்கார் பார்த்தீங்கன்னா நிறுத்தாமே போயிட்டு இருக்காரு. ஆட்டோக்கார் போயிட்டு பைக் மேலே, டூ வீலர் ஒருத்தர் மேலே இடிச்சிட்டாருங்க. இப்போ டூ வீலரில் வந்தவருக்கும் ஆட்டோவில் வந்தவருக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போயிட்டு இருக்கு. எஸ்எல்எஃப் எமகால பார்த்துட்டிங்கன்னா எம்டி அண்டு R15 பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே நம்ம பேர்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் கேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் எஸ்எல்எஃப்னு தான் வச்சுருப்பேன். இல்லை நம்ம R15 கேடிஎம் டியூக் எடுக்காமல் R15 போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுலேயும் டிஸ்பிளேலையும் எஸ்எல்எஃப்னு தான் வச்சுருப்பேன். ஆனால் கேடிஎம்மில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தரலையே. சரி, ஓகே விடுங்க. பார்த்து வாண்ணா. சண்டேனால ஓவர் டிராஃபிங்க. பாய் ப்ரோ. இப்படிலாம் ஓட்டணும் ப்ரோ. அதுதான் பார்த்தீங்கன்னா பைக் ரைடரு. பைக் இப்படிலாம் ஓட்டினா தான் பார்த்தீங்கன்னா பைக் ரைடரு. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம பைக் எடுத்துகிட்டு பொறுமையாக போனாலும் பைக் ரைடரு தான். நம்ம ஏரியா விட்டா சென்னை மாதிரி ஆயிட மாட்டேங்குது. ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டே இருக்குங்க வர. ஓகேங்க, வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா பெருசு எங்கேயும் லாங்கில் எங்கேயும் போடுங்க. நம்ம ஏரியாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நைட் ரைடு போயிட்டு வந்தோம். ஏன் எதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த பைக்கில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளேல கலர் சேஞ்ச் ஆகுது ஃபஸ்ட் ரீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம். அதை விலாகில் காமிக்கும்னு நினச்சினா காமிச்சிட்டேன். நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் அந்த டியூக் 250 வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ரீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த லைட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் தான் போகணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட் ரீஸ் முடிஞ்சது அப்படின்னா பர்சனலாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்தீங்கன்னா நீங்களே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நின்று பார்த்துட்டு வரலாம்னு நினச்சானா, பட் ஆனால் அது ரொம்ப டிராஃபிக்கு. அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ க்ரௌடு சேர்ந்தனால அங்கே போலீஸ்லாம் இருந்தாங்க. ஸோ க்ரௌடு சேர்ந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நின்று பார்க்காம பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டோம். என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் லாரி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஆட்டோவில் உரசிட்டு போயிடுச்சு. ஆட்டோ போயிட்டு பார்த்தீங்கன்னா டூ வீலர்காரங்க மேலே ஒருத்தங்க இடிச்சிட்டாங்க. ஸோ வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு. என்னாச்சு ஏதாச்சும் தெரில. சம்மர் சீசன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நிறைய ட்ரிப் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த பிளேஸ் போனால் நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொடைக்கானல், ஊட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் தீம் பார்க்கு, அந்த மாதிரி போனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு குளிச்சுட்டு வரக்கு, விளாக் பண்ணிட்டு வரக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பிளேஸ் போனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட்டு வருதோ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிப் கிளம்பி போயிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய விளாக்ஸ் வரும். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய விளாக்ஸ் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்கும் தலைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஸோ மச்ங்க.